இந்த 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 இன்டர்வியூ பார்க்குற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து அதுக்கான ரீசன் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேல்யூபிளாக இருந்தால் எடுத்துக்கிறேன். இங்கே திறமையான நடிகர் நடிகைகள் 2000 பேர் யூனியன் மெம்பர், சின்னத்திரை மெம்பர். 2000 பேருன்றது 2 லட்சம் குடும்பம் வாழ்துன்னு அர்த்தம். அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? இந்த வருமானம் வச்சு தான் தினந்தோறும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. வர வருமானத்தை வச்சு வாடகை கட்டி, கரண்ட் பில்லு கட்டி, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தால் ஒரு கார் லோனை கட்டி சர்வை பண்ணி போராடி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கரெக்டாக? அதை விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹோட்டல் ரூம் கொடுத்து சேல்ரி கொடுக்குறீங்க. டோட்டலாக ஒரு அமௌண்ட் கால்குலேட் நீங்கள் போடுங்க. ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ ஹைதராபாத், பெங்களூர், கேரளாவிலேருந்து சென்னை வரணும்னு அப் அண்ட் டவுன் 12K வச்சுக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட் 12,000. ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 4 ரூபா வச்சுக்கோங்களேன், 5 ரூபா வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆகுது? 12 ஒரு 5 17,000 ஆகுது. சம்பளம் ஒரு 10,000 போயிடுது. 25,000 கொடுக்குறீங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்க 10,000 ரூபா கொடுத்து நடிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஏன்? அதுதான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டைரக்டர்ஸ்கிட்ட கேட்குறேன். நான் ஓப்பனாகவே கேட்குறேன். அம்மா அப்பா கேரக்டர் ஊர்லேருந்து கொண்டு வரீங்க, ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஊர்லேருந்து கொண்டு வரீங்க. அப்போ அங்கேயே போய் அங்கே சீரியல் எடுத்துக்கோங்க. இங்கேயே வச்சு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க?